அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C1 வைகரையில டே 2க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? நேற்று ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா அடுக்குகளும் அடிமனங்களும். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a⁻m இன்ட்டு b⁻m. அதாவது பேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், பவர் ஒன்று போல இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a இன்ட்டு b ஹோல் பவர் m. பேஸ ரெண்டையும் பெருக்கிட்டு ஒரே பவரா போட்டுடலாம். சரிங்களா? இதே மாதிரி a⁻m டிவைடட் பை b⁻m இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா a பை b ஹோல் பவர் m. பேஸ் வேற வேற, பவர் ஒன்று போல இருக்கு, இங்க பெருக்கணும், இங்க டிவைட் பண்ணணும், அப்போ அதுக்கும் ஒரே பவரா போட்டுடலாம். இப்போ இங்க அப்ளை பண்ணா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இதை ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இங்க என்ன இருக்கு? 72 பவர்ல 5 டிவைடட் பை 12 பவர் 5. பேஸ் வேற வேற இருக்கு, பவர் ஒன்று போல இருக்கு, அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 72 பை 12 பவர்ல 5 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 இங்க 6, அப்போ 6⁻5. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 6⁻5 இங்க 3⁻5. அப்போ ஒன்னாவது ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன வரும்? 6 இன்ட்டு 3 பவர்ல 5, அப்போ 6 3 18 பவர்ல 5. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டா வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது சம். சோ மக்கள் தொகை சம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% அதிகரிக்கிறது. அப்ப ஆர் வந்து எனக்கு எவ்வளவுனா 5%. 2020ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1200. அப்போ P = 1200. 2023ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகையை காண்க, தோராயமாக காண்க. அப்போ பாயிண்ட்ல வரப்போது அதை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணணும். இதுக்கு நம்ம கூட்டு வட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n = 3 இருக்கு, அப்போ 3 3 1 மாடல் 3 ஸ்டெப் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 1200க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். 12 5 60. அடுத்து வந்திருக்கிற 60க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 5/100 1 1 4 5 5 2 5 10 1 இங்க 3, அப்போ இங்க 3. அடுத்து 3 இன்ட்டு 5/100 3 5 15/100. 2 0 இருக்கு, அப்போ இங்க இருக்கிற புள்ளி 2 இது நவுண்டு வரும், அப்போ 0.15 வரும். இதை 3ஆல பெருக்கணும், இதை 3ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். அப்போ 3 18 180 3 9. இதை பெருக்கினா என்ன வரும்னா 0.15. கூட்டினா என்ன வரும்? 189.15. ஸ்டார்டிங்ல நமக்கு மக்கள் தொகை எவ்வளவு இருந்துச்சு? 1200. 3 வருஷத்துல 189.15 நமக்கு கூடுது. அப்போ புள்ளி 15 9 8 3 1 1389. அப்போ அப்ராக்சிமேட்டா பார்த்தா 1389. இந்த பாயிண்ட ஒமிட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ 1389. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு கொஸ்டின். காலமும் வேலையும். பாபு ஒரு சேலையை 24 நாட்களில் நெய்வார். அப்போ பாபு வேலை பார்த்தா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னா 24 நாள்ல. ரமேஷ் பாபுவை விட நெய்வதில் 2 மடங்கு திறமைசாலி. பாபுவுக்கு 1 மடங்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா ரமேஷுக்கு எவ்வளவு மடங்கு இருக்குமா? 2 மடங்கு. இருவரும் இணைந்து நெய்தால் அந்த சேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா, அப்போ மடங்கு நாட்கள். ஃபர்ஸ்ட் யார் வேலை பார்க்கறான்? பாபு மட்டும் வேலை பார்க்கறாங்க. சரிங்களா? பாபுவோட திறமை வந்து 1 மடங்கு. 1 மடங்கா இருந்தா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 24 நாள்ல. இப்ப நமக்கு யார் யார் வேலை பார்க்கறா? பாபுவும் வேலை பார்க்கறாங்க, ரமேஷ். இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அப்போ மடங்கு என்ன வரும்? இவங்களுக்கு ஒரு 1 மடங்கு, இவங்களுக்கு ஒரு 2 மடங்கு, அப்போ மொத்தம் 3 மடங்கு. மடங்கு அதிகரிச்சா நாள் வேலை செய்யற நாள் வந்து என்னவாகும்? கம்மியாகும். ஏன்னா ஒருத்தர் மட்டும் வேலை பார்த்தா 24 நாள்ல, இப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க, அப்ப நாட்கள் வந்து கம்மியாகும். அப்ப இங்க கூடுது, இங்க குறையுது. அப்ப இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்னா தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிறோம். தெரிஞ்ச பக்கம் என்ன இருக்கு? 1/3 இன்ட்டு இங்க 24 அடி கொடுத்தீங்கன்னா 1 3 3 இங்க 8. அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னா 8 நாள்ல. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட்.
இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து 24 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றப்படுகிறது. கோளம் வந்து என்னவா மாறுதுன்னா உருளையா மாறுது. அதாவது எனக்கு கொஞ்சம் இது கணக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் கோலமா இருக்கு, அதை உருக்கி நான் உருளையா மாத்துறேன். அப்ப ரெண்டோட கன அளவு எனக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். ஒரு ஷேப்பை இன்னொன்னா நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா என்ன லாஜிக்னா ரெண்டோட கன அளவு நமக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் கன அளவு. கோளத்துக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டர் ஆரம். அப்ப இங்க கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். கேபிட்டல் ஆர் எவ்வளவுனா 24 சென்டிமீட்டர். உருளையை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறோம். ஆர் வந்து 6 சென்டிமீட்டர். என்ன கேட்கறாங்கன்னா ஹச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹச். இந்த பை கேன்சல் ஆயிரும். அப்போ 4/3 இன்ட்டு ஆர் இருக்கிறதுல என்ன பண்ணும் 24. அப்போ 24 இன்ட்டு 24 இன்ட்டு 24. உருளையோட ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 6 இன்ட்டு ஹச் கேன்சல் பண்ணுங்களேன். 4 3 3 இங்க 8 3 24. 4 6 6 4 6 24. 4 6 6 4 6 24. அப்போ ஹச் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னா 4 இன்ட்டு 8 இன்ட்டு 4 இன்ட்டு 4. நாங்க 16 16 4 64. 64 8 4 8 32 மிச்சம் 3 6 8 48 51. அப்போ ஹச் வந்து எனக்கு எவ்வளவு அப்படின்னா 512. உருளையோட உயரம் என்ன இருக்கு அப்படின்னா 512. இந்த மாதிரி சமம் நம்ம கொஞ்சம் முக்கியம் சரிங்களா. ஒரு ஷேப்பை இன்னொன்னா மாத்துவோம், மாத்திட்டு ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து 5வது சமம். கூட்டு வட்டி காண்க. வட்டி வந்து எப்படி கணக்கு பண்றாங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு பண்றாங்க. அசல் எவ்வளவு 8000. ஆர் வந்து எவ்வளவு அப்படின்னா 4%. இங்க நமக்கு என்ன வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முழு நம்பரை தனியா எடுத்துக்கோங்க, பின்னத்தை தனியா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அதே மாதிரி அடுத்த அரை வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கு பண்றாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது எனக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 4%. இப்ப எனக்கு இங்க என்ன இருக்கு அரை வருஷம் தான் இருக்கு. அப்ப இங்க எனக்கு வட்டி வீதம் என்ன வருதுன்னு பாருங்க. 1 இங்க 2. அப்போ 2% வரும் சரிங்களா. அப்ப 8000க்கு 4% என்ன வருதுன்னு பாருங்க. 4/100. 2 0 2 0 4 8 32. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு வட்டி எவ்வளவு கிடைக்குன்னா 320 ரூபா. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் கையில எவ்வளவு இருக்கும்னா நான் போட்ட 8000 ரூபா அது போக பேங்க் தந்த வட்டி 8320. இப்போ இதுக்கு 2% வட்டி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 8320 இன்ட்டு 2/100. 1 0 1 0 1 இங்க 5. அடுத்து 4 5 5 இங்க 4 5 5 மிச்சம் 3. 6 5 30 மிச்சம் 3 32னா திருப்பி 6 5 30 மிச்சம் ஒரு 2 போட்டு 0. அப்போ 4 புள்ளி வச்சு 4 166.4ன்னு வரும். ஏற்கனவே எனக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 320 ரூபா. இந்த அரை வருஷத்துக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 166.4. கூட்டினீங்கன்னா என்ன வரும் 6 8 4 486.4. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா வரும் சரிங்களா. கலப்பு பின்னமா கொடுத்திருந்தா முழு வருஷத்துக்கு தனியா கண்டுபிடிங்க, பின்னத்துக்கு தனியா கண்டுபிடிங்க. வருஷத்துக்கு 4%. இப்ப நமக்கு முழு வருஷமும் இல்ல அரை வருஷம் தான் இருக்கு. அப்போ வட்டி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. பின்னம் போட்டுட்டு வட்டி என்ன கொடுத்தாலும் இங்க போட்டு அப்படி கேன்சல் பண்ணிருங்க, அவ்வளவுதான் வரும். அப்ப 5வதுக்கு ஏ ஆப்ஷன். அடுத்து 6வது என்ன கான்செப்ட் அப்படின்னா தனி வட்டியை காண்க. அசல் எவ்வளவு டெபாசிட் பண்றோம் 35,500. ஆர் வந்து எவ்வளவு 10%. என் வந்து எவ்வளவு
3 1/2 கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க, பின்னமா மாத்தினா என்ன வரும்? ஈர்மூணு 6 6 + 1னா 7/2. கலப்பு பின்னத்தை பின்னமா எப்படி மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குங்க. 3 × 2 மேல உள்ளதை கூட்டுங்க பை கீழே. அப்போ 3 2 6 6 + 1னா 7/2. அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிருங்க. PNR/100 எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 35,500 × 10 × 7/2/100. ஒரு 0க்கு 1 0, ஒரு 0க்கு 1 0 அடி ஆயிரும். 1 இங்க 1 2 மிச்சம் 1, 7 2 14 மிச்சம் 1, 7 2 14 மிச்சம் 1 5. அப்போ 1775 × 7 இது ரெண்டையும் பெருக்குங்க. 5 35 மிச்சம் 3, 7 49 52 மிச்சம் 5, 7 49 54 மிச்சம் 5, 1 7 7 12. அப்போ எனக்கு தனி வட்டி எவ்வளவு கிடைக்குன்னா 12,425. பி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. அடுத்த சம் 7வது சம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல ரமேஷ் ஈஸ்ட் சுரேஷ் என்ன விகிதம்னா 8:9. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 85 புள்ளிகள் பெற்றனர் எனில் சுரேஷ் பெற்ற புள்ளிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சுரேஷ் வந்து எங்க இருக்கிறாங்க? 2வது இடத்துல. அப்போ சுரேஷ் பெற்ற புள்ளி எப்படி இருக்குன்னா 9ஓட பெருக்கு தொகையா இருக்கு. அப்போ கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது 9ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இது ஆகாது, இது ஆகாது, இது ஆகும், இது ஆகாது. ஓகேவா? அப்போ இந்த விகிதத்துல இருந்தே நம்ம பார்த்துலாம், செக் பண்ணி பார்த்துடலாம். சுரேஷோட விகிதம் தான் கேட்கறாங்க. மொத்த விகிதம் எவ்வளவு? ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 17. அதுல சுரேஷ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 9. மொத்த புள்ளி எவ்வளவுன்னா 85. 1 இங்க 5, 9 5 45. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரமேஷும் சுரேஷும் பெற்ற விகிதம் எவ்வளவுனா 8:9. ரமேஷ் எப்படி புள்ளி வாங்கியிருக்காங்கன்னா 8ஓட பெருக்கு தொகையா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சுரேஷ் எப்படி வாங்கியிருக்காங்கன்னா 9ஓட பெருக்கு தொகையா வாங்கியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா சுரேஷ் பெற்ற புள்ளிகளின் எண்ணிக்கை. அப்போ கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது 9ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் மீ போமானாலும் ஒண்ணுதான், மீச்சிமானாலும் ஒண்ணுதான். முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? x² - 2x - 3 காரணிப்படுத்துங்களேன். பெருக்குனா -3 கூட்டினா -2. அப்போ 1 -3 இது ரெண்டையும் பெருக்கும் போது இது கிடைக்கும், இது ரெண்டையும் கூட்டும் போது -2 கிடைக்கும். அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x + 1 × x - 3. அடுத்தது என்ன இருக்கு? x² + 3x + 2. இங்க எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1. இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்குனா என்ன வருது? 2. நடுவில் உள்ளது கூட்டினா 3 வருது. 2 நம்பரா பிரிக்கணும். இந்த 2 நம்பரையும் பெருக்கும் போது 2 வரணும், அதே 2 நம்பரை கூட்டும் போது 3 வரணும். அப்ப எப்படி பிரிக்கலாம்னா 1 2ன்னு பிரிக்கலாம். அப்போ x + 1 × x + 2. அடுத்து கடைசியா என்ன இருக்கு? x² - 1. அப்போ x² - 1 இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x² - 1². இது என்ன ஃபார்முலா அப்படின்னா a² - b². ஃபார்முலா என்ன வரும்னா a - b × a + b. a இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா x, b இருக்கிற இடத்துல 1 இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா x - 1 × x + 1. இப்போ நமக்கு எல்சிஎம் தான் கேட்கறாங்க. பவர் எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பொதுவா இருக்குது எல்லாமே எழுதிருங்க. என்னென்ன பொதுவா இருக்கு? x + 1 எல்லாத்துலயும் இருக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள எல்லாத்தையும் எழுதிருங்க. x - 1 x + 2 x - 3. இப்போ ஆப்ஷன் என்ன வரும்னா x + 1 x - 3 இது வராது, இது வராது. x - 3 இந்த ரெண்டு இடத்துல இருக்கு. இங்க +1 இல்லை. இப்போ x + 1 இருக்கு, x - 1 இருக்கு, x + 2 இருக்கு, x - 3 இருக்கு. அப்போ பி ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 9வது சம். 9வது சம் என்ன சொல்றாங்க? 144 216 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண். இப்போ இந்த 2 நம்பரை பாருங்களேன். இதோட டிஜிட் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 9ன்னு வரும். இதுல இருக்க டிஜிட் எல்லாத்தையும் கூட்டினா 9. அப்ப இது ரெண்டுமே எதால டிவைட் ஆகும்னா
மூணாம் வாய்ப்பாடால டிவைட் ஆகும். இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பாருங்க, எது மூணாம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. இது பார்த்தா என்ன வரும்? 8 6 14 16 17 17ன்னு வரும். அப்ப இது மூணாம் வாய்ப்பாடுல போகாது. அடுத்து இதை பாருங்க, 14 17 18 இது மூணாம் வாய்ப்பாடுல போகும். அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற ரெண்டையும் செக் பண்ணிருங்க. 14 18 19 அப்ப இது வந்து மூணாம் வாய்ப்பாடுல போகாது. இங்க பார்த்தா 14 16 17 சாரி 16ன்னு வரும். சரிங்களா? அப்ப இதுவும் மூணாம் வாய்ப்புல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன ஆப்ஷன் வரும்னா பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா வரும். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். சமூகப்படி சாஞ்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா என்ன வரும்? 1 போட்டு ஒரு 4 0. ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் பாருங்க. 144 216 நாலாம் வாய்ப்பாடு போட்டா என்ன வரும்? 3 நாங்கா 12 மிச்சம் 2 24னா 6 நாளா 24. இங்க 5 நாங்க 20 மிச்சம் 1 4 நாங்கா 16. அடுத்து திருப்பி ஆறாம் வாய்ப்பாடு போடுங்க. 6 6 36 9 40 9 54. அடுத்து மூணாம் வாய்ப்பாடு போட்டா 2 3 6 3 3 9. அப்போ நமக்கு எல்சிஎம் என்ன வரும்னா 4 × 6 × 3 × 2 × 3 4 6 24 24 3 72 72 2 144 144 3ஆல பெருக்குங்களேன். 3 நாங்கா 12 மிச்சம் 1 3 நாங்கா 12 13 மிச்சம் 1 1 3 3 4 அப்போ 432. இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன வரும்னா எல்சிஎம் 432. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு வந்து என்னன்னா அந்த மிக சிறிய எண்ணை நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம்மால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுங்களேன். 10,432 ரெண்டு தடவை போடலாம். ரெண்டு தடவை போட்டா என்ன வரும்னா 864. மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னா 136ன்னு வரும். இந்த ஜீரோவை அப்படியே இறக்கிங்க. அடுத்து எத்தனை தடவை போடலாம்னா 3 தடவை போடலாம். 3 தடவை போட்டா என்ன வரும்? 2 3 6 3 3 9 12 4 போட்டா எக்ஸஸா போயிடும். 1296. ரிமைண்டர் என்ன வரும்னா இங்க 10ன்னு மாறும், இங்க 5. 10ல 6 போயிடுச்சுன்னா 4, இங்க 2 15. 15ல 9 போயிடுச்சுன்னா என்ன வரும்னா 6. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான எண் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மிக சிறிய 5 இலக்க எண் மைனஸ் என்னோட மீதி பிளஸ் எதால டிவைட் பண்ணும்? என்னோட எல்சிஎம். அப்ப மிக சிறிய 5 இலக்க எண் என்ன? 10,000. மீதி எவ்வளவு வந்துச்சு? மைனஸ் 64. எல்சிஎம் எவ்வளவு வந்துச்சு? 432. அப்போ இது ரெண்டையும் கழிச்சா எவ்வளவு வரும்? 432ல 64 போயிடுச்சுன்னா இங்க 12, இங்க 2. 12ல 4 போயிடுச்சுன்னா 8. இது போகாது. இங்க 3 12 6 3 368. அப்போ 10,000 பிளஸ் 368. ஆன்சரு 10,368. 10,368. பி ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. இதுல இந்த சம்ல நமக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் கரெக்டா வர்ற மாதிரி இருக்கு. சப்போஸ் 2 3 இது நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு பார்க்க முடியும். இது கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகமா செஞ்சிடலாம். அடுத்து 10வது சம். மீ போ வா ஹசிஎஃப் வந்து என்னன்னு கேக்குறாங்க. 2 பல்லுறுப்புக்கோவை. ஃபர்ஸ்ட் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ என்ன இருக்கு? 6 × x² - 3x. பி வந்து என்ன இருக்கு அப்படின்னா 2x + 10. இப்போ 6 இது 2ல இருந்து x வெளியில எடுக்கிறேன். x வெளியில எடுத்தா என்ன வரும்? x - 3ன்னு வரும். இங்க 2 வெளியில எடுக்கிறேன். 2 வெளியில எடுத்தா என்ன வரும்? x + 5. ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற நம்பருக்கு ஹசிஎஃப் பாருங்க. 6க்கும் 2க்கும் ஹசிஎஃப் பார்த்தா என்ன வரும்னா 2ன்னு வரும்.
நம்பர் மட்டும் தான் எனக்கு காமனா இருக்கு, மற்ற இது எதுவுமே எனக்கு காமனா இருக்கு. இங்க x மைனஸ் 3 இருக்கு, இங்க x பிளஸ் 5 இருக்கு, இங்க x இருக்கு, இங்க x இல்ல. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் தான் HCF பார்க்கணும். பார்த்தா எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 2ன்னு வருது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 2ன்னு வரும். அடுத்து 11வது சம். தொடரின் அடுத்த உறுப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30, 45, 90, 225, 675, இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க இருந்து இங்க போறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 1.5ஆல 1.5ஆல பெருக்கியிருக்காங்க. அடுத்து இங்க இருந்து இங்க போகிறதுக்கு ஒரு 2ஆல பெருக்கியிருக்காங்க. இங்க இருந்து இங்க போகிறதுக்கு 2.5ஆல பெருக்கியிருக்காங்க. அடுத்து இங்க இருந்து இங்க போகிறதுக்கு 3ஆல பெருக்கியிருக்காங்க. அப்போ அடுத்து எதால பெருக்கியிருப்பாங்க? 3.5ஆல பெருக்கியிருப்பாங்க. அப்போ 675 3.5ஆல பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 5 25, மிச்சம் 2, 5 35, 37, மிச்சம் 3, 5 30, 33, 3 15, மிச்சம் 1, 3 21, 22, மிச்சம் 2, 3 18, 20. அப்போ 5, 2, மிச்சம் 1, 4, 6, 3, ஒரு இது தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ இங்க புள்ளி வச்சா 23 62.5, 23 62.5. சி ஆப்ஷன் நம்ம கரெக்ட். 1.5ஆல பெருக்குறாங்க, அடுத்து 2ஆல பெருக்குறாங்க, 2.5 3, அடுத்து 3.5ஆல பெருக்கியிருப்பாங்க. அடுத்து 12வது சம். சண்டே அப்படிங்கிறது 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2, அப்படின்னா மண்டே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு இங்கிலீஷ்ல வவல்ஸ் தெரியும். என்ன வரும்னா ஏ இ ஐ ஓ யூ. இதை வச்சு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கேட்குறாங்க கோடிங் டி கோடிங்ல. ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாருங்க. எது எது இருக்கு? யூ இருக்கு, ஏ இருக்கு, அப்ப 2. அடுத்ததுல இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, 3 வவல்ஸ் இருக்கு, அப்ப 3. அடுத்ததுல இது இருக்கு, இது இருக்கு, 2 இருக்கு. அப்போ மண்டேல எத்தனை வவல்ஸ் இருக்கு? 1 2, இதுலயே 2 இருக்கு. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 13வது சம். என்ற எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் மூன்றாம் எண்களை, முதல்ல இருக்கிறதும் மூன்றாம் இருக்கும் எண்களை பரிமாற்றம் செய்த பின் கிடைக்கும் எண்களை ஏறு வரிசையில் எழுதும் போது வலதுபுறத்தில் இருந்து இரண்டாவது கிடைக்கும் எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 27 64. என்ன பண்றோம்? ஃபர்ஸ்டையும் தேர்டையும் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன வரும்? 6 7 2 4. இது இங்க போகும், இது இங்க வரும். மற்ற 2 தான் அப்படியே இருக்கும். 2 இருக்கிறதுல 6, 6 இருக்கிறதுல 2. அடுத்தது என்ன இருக்கு? 79 83. இதை மாத்திரம் என்ன வரும்? 8 9 7 3. அடுத்தது 98 62. மாத்தினா 6 8 9 2. அடுத்தது 5493. இடத்த மாத்தினா 9 4 5 3. அடுத்தது என்ன இருக்கு? 62 78. இடத்த மாத்தினா 7 2 6 8. இப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஏறு வரிசையில எழுத சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசைனா சின்னதுல இருந்து பெருசு. அப்போ ஃபர்ஸ்ட் இதான் வரும். அடுத்தது வந்து இது வரும். அடுத்தது 72 வரும். அடுத்தது முதல் 2 டிஜிட் மட்டும் எழுதும். இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு. அடுத்து 89, அடுத்து 94 எழுதியாச்சு. என்ன கேட்குறாங்க? வலதுபுறத்திலிருந்து இரண்டாவது கிடைக்கும் எண். வலதுபுறத்துல இருந்து ரெண்டாவதா என்ன இருக்குன்னா 89. 89 ஸ்டார்ட் பண்ற மாதிரினா சி ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்து 14வது சம். அடுத்து வரும் எண்ணை காண்க. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2ஆல பெருக்கிருக்காங்க. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 3ஆல, அடுத்து இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 4ஆல, 6 4 24, 24 5 120. அடுத்து எதால பெருக்கிருப்போம்னா 6ஆல பெருக்கிருப்போம். 0 ஈராரா 12, மிச்சம் 1 ஓராறு 6 7 720 வரும். இந்த சம் கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. அடுத்து 15வது சம். மிகை முழுக்கள். மிகை முழுக்கள்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். PQ, PQ, P minus Q, P plus Q ஆகியவை பகா எண்கள் எனில் இவற்றின் கூடுதல்.
பியும் கியூவும் நான் பகா எண்ணு, அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் பகா எண் வரணும், ரெண்டையும் கூட்டினாலும் பகா எண் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை 5ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் எனக்கு பகா எண், இதுவும் எனக்கு பகா எண். இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன வரும்? 5 மைனஸ் 2 ஆன்சர் 3. இதுவும் பகா எண். அடுத்து இதை கூட்டினா 5 பிளஸ் 2 ஆன்சரு 7ன்னு வரும். இதுவும் எனக்கு பகா எண். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 5 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 7 7 10 17. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா அதுவும் எனக்கு என்ன கிடைக்குன்னா பகா எண்ணு கிடைக்குது. ஓகேவா? நீங்களும் வேற நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். லாஜிக் என்னன்னா இது ரெண்டையும் பகா எண் எடுக்கணும், அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் எனக்கு பகா எண் வரணும், அந்த ரெண்டையும் கூட்டினாலும் எனக்கு பகா எண் வரும். அப்போ 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. சரிங்களா? ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். சரிங்களா? அடுத்ததுல அடுத்த 15க்கான பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.